ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கேப்டன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சில்வர் ஸ்டாலின், அர்னால்டு நடிச்ச படங்கள் எல்லாம் பார்த்தாவே தெரியும். ஓரளவுக்கு கமாண்டோ சைட்ல இருந்து வந்திருக்கும். அந்த மாதிரி படம் தான் இந்த படம். ஃபுல்லா பாம் பிளாஸ்ட், கன் ஃபயர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. பாக்குறதுக்கு சில்வர் ஸ்டாலின் படமான ரேம்போ அந்த மாதிரி சும்மா தர்மத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதே ஸ்டைல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு சட்டுன்னு அந்த படம் பார்த்த ஞாபகம் வருது. சில்வர் ஸ்டாலினோட படம், அர்னால்டோட படம், கமாண்டோ அந்த மாதிரி படங்கள்னு சட்டு ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க தழுவி. இந்த படத்தோட ஸ்டோரி செட் பண்ணி இருக்கிறது பார்த்தா வெள்ளைக்காரங்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல அந்த டைம்ல இந்த ஸ்டோரி செட் பண்ணியிருக்காங்க. வெள்ளைக்காரங்க கிட்ட போலீஸா வேலை செஞ்சிருக்காரு போல தனுசு, ஒரு சீன்ல தெரியுது. அதுக்கப்புறம் அவர் போலீஸ்ல இருந்து மக்களை அடிமையாப்படுத்தினால அவர் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கேப்டன் ஆகி அந்த டீமை வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணி இந்தியாவுக்காக போராடுறாரு. அப்படி இல்லைன்னா ஒரு ஊர் ஜனங்களுக்காக போராடுறாரு. இதுலதான் அவரோட பேரு கேப்டன் மில்லர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப மெனக்கிட்டு அர்னால்டு, சில்வர் ஸ்டாலின் படங்கள் மாதிரி எடுத்திருக்காரு. சின்ன வயசுல அவங்க படமெல்லாம் பார்க்காதவங்க இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. பயங்கர ஹாப்பி தான். இந்த படத்துல தனுஷ் பயங்கரமான ஆக்டிங் பண்ணியிருக்காரு. பல கெட்டப் போட்டிருப்பாரு போல தெரியுது பார்த்தா. இந்த படத்துல அவர் கொஞ்சம் பாடியும் ஏத்திருக்காரு போல தெரியுது. மசில்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியுது. ஓரளவுக்கு வியட்நாம் வார் எஃபெக்ட் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்.